ஸ்ரீ பிரகதீஸ்வர மகாத்மியம் 30ஆம் அத்தியாயம் நிறைவு பகுதி. சூத முனிவர் ஏனைய முனிவர்களுக்கு காவிரி தென்கரை திருத்தலங்களையும் சிவக்ஷேத்திரங்களை குறித்தும் புகழ்வாய்ந்த தீர்த்தங்களை குறித்தும் முனிவர்களால் பிரதிஷ்டை செய்த ஸ்தலங்களை குறித்தும் சுயம்பு ஸ்தலங்களை குறித்தும் விரிவாக விளக்கி கூறினார். ஒரு சமயம் தேவி பார்வதி சிவபெருமானிடம் மேற்படி ஸ்தலம் தீர்த்தம் யாவை என்று கேட்க, சிவபெருமான் காவிரிக்கும் சேதுக்கரைக்கும் இடையில் உள்ள ஸ்தலங்களை குறித்து கூறினார். சிவக்ஷேத்திரம் 23,000, விஷ்ணு கஷேத்திரம் 1000, முருகன் கஷேத்திரம் 6000, விநாயகர் கஷேத்திரம் 5000, காளி கஷேத்திரம் 1000, நடராஜர் கஷேத்திரம் 100, துர்க்கை கஷேத்திரம் 3000, சாஸ்தா கஷேத்திரம் 11,000 ஆயின் இவை அனைத்திலும் வாசம் நான் செய்கிறேன் என்றும் முக்தி கஷேத்திரங்களை குறித்தும் தீர்த்தங்களை குறித்தும் சிவபெருமான் அன்னை பார்வதி தேவிக்கு விரிவாக எடுத்து கூறலானார். பிரகதீஸ்வர மகாத்மியம் இனிதே நிறைவடைந்தது.